உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் தப்புவிக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது: நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மரணத்துக்கு தப்புவிக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மை தப்ப பண்ணுகிற ஆண்டவர், ஆபத்துகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து தப்புவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதுலேயும் விசேஷம் அன்னைக்கு சொல்லப்படுகிறது, மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒரு வியாதி வந்தா கொஞ்ச நாள்ல சுகமாயிடலாம். ஒரு நெருக்கடி வந்தால் கொஞ்ச நாளில் நெருக்கடி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு மரணம் வந்தால் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதிலிருந்து தப்புறது முடியாத ஒரு காரியம். மரித்தால் அடக்கம் பண்ணப்படப்படுது, அவ்வளவுதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மரணத்துக்கும் மரித்தால் அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆனால் அந்த மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு மரணத்துக்கு தப்புவதற்கு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். மரணத்துக்கு தப்புவிக்கும். எது? அந்த வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது, நீதியோ. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கையில ஒருவேளை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை முடிகிறது ஒரு மரணமாக இருக்கலாம். சிலருக்கு சிலருடைய சரீர ஆரோக்கியங்கள் இன்னைக்கு குந்தி போய் காணப்படுகிறது. சிலருக்கு பொருளாதாரம் மரித்து போய் காணப்படுகிறது. சிலருக்கு சமாதானம் செத்து போச்சு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில மரித்த நிலைமையில காணப்படுகிற காரியங்களில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் எது விடுவிக்கும் உங்களை என்னையும்? நீதி. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அப்படின்னா நாம மரணத்துக்கு தப்புவிப்பது நாம் செய்கிற நீதியான காரியங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீதியான காரியத்தை நம்ம செய்வோமே ஆனால் மரணத்துக்கு நம்மை அந்த நீதி தப்புவிக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோமா? மரணத்துக்கு நம்ம தப்புவிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் நீதியாய் நடப்பேன், நீதி செய்வேன். கொஞ்சம் கஷ்டமானது தான், ஆனால் இதை நம்ம செஞ்சே ஆகணும். துணிகரமான அநீதி விளைவிக்கிற காரியத்திலிருந்து விலகி ஓடுவோம். நீதி செய்யுங்க. நீங்க நீதி செய்யுங்க, எல்லாருக்கும் நியாயம் செய்யுங்க. அநியாயம் யாருக்கும் செய்யாதுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநியாயம் நம்ம செய்யாமல் இருப்போமே ஆனால் நம்ம நீதி செய்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். அந்த நீதியோ மரணத்துக்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில விபத்தில் ஒரு ஆள் நூல் இலையில் தப்பும்போது சொல்கிறாங்க, அவன் என்ன புண்ணியம் செஞ்சானோ அவன் பாதுகாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அதான் நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும். எந்த சூழ்நிலையில நமக்கு எதிராய் எழும்பினாலும் சரி, நீதி செய்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் செய்த நியாயமான காரியங்கள், நீங்கள் செய்த நீதியான காரியங்கள் உங்களை
அந்த மரணத்துக்கு தப்புவிக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, எசேக்கியா சொல்லும்போது அழகாக சொல்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியாவுக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டாச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. அப்போவன் சொல்கிற, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அப்போ உண்மையாக இருந்திருக்கிறான், நீதியாக இருந்திருக்கிறான், உத்தமமாக இருந்திருக்கிறான், பொல்லாப்பு செய்யலை, அநியாயம் செய்யலை, கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செஞ்சான். அநீதியோ கர்த்தருக்கு நலமானதல்ல, நீதி செய்கிறது தான் கர்த்தருக்கு நலமானது. அப்போ எசேக்கியா செய்த நீதிகள் அவனை மரணத்துக்கு தப்புவித்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, முடிந்த அளவு நீதியாய் நடக்க உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். நியாயம் செய்கிற பிள்ளைகளாக இருங்கள். மரணத்துக்கு அது உங்களை தப்புவிக்கும். என்ன வியாதியா மரணத்துக்கான காரியங்கள் இருந்தாலும் சரி, விபத்துக்களாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு உங்களை என்னையும் தப்புவிப்பது நீதி. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்ய நம்மை பழக்கிக் கொள்வோம். மரணத்துக்கு அது நம்மை தப்புவிக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்ற வேத வசனத்தின்படி தகப்பனே, நாங்கள் நீதியாய் நடக்கிற பிள்ளைகளாய், நீதி செய்கிற பிள்ளையாய், நியாயமாய் நடக்கிற பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு நியாயம் செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அநியாயங்கள், அநீதியான காரியங்களை செய்யாதபடி, அப்படிப்பட்ட காரியத்திற்கு விலகி ஓடி நீதி நியாயத்தை நடப்பித்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து மரண கண்ணிகளுக்கு தப்ப பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. எந்த காரியத்தில் பிள்ளைகள் குறைவுபட்டிருக்கிறாங்களோ அதுல இன்னைக்கு ஒரு நிறைவை கொடுங்கப்பா. இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்க போனால் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீதி செய்யுங்கள். அந்த நீதியோ மரணத்துக்கு உங்களை தப்புவிக்கும். God bless you.